பாபநாசம் அணையில் பகல் 3 மணிக்கு வினாடிக்கு 30,000 கன அடி நீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் பிற்பகல் 3 மணிக்கு வினாடிக்கு 30,000 கன அடி நீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ 30,000 கன அடி என்பது வெள்ள அபாய எச்சரிக்கையுடன் சேர்ந்து இதுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கா? என்ன சூழல்? நிச்சயமாக வினயா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை அப்படிங்கிறது நீடிக்கிறது. 2 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பதிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கிறது. மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து தண்ணீரும் தாமிரபரணி ஆற்றிற்கு வந்து சேர்க்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் தற்போது ஒரு 6,000 கன அடி தண்ணீர் வரைக்கும் காட்டாற்று வெள்ளம் வரக்கூடிய சூழல் காணப்படுகிறது. இதனிடையே தாமிரபரணி ஆற்றிற்கு தண்ணீர் வரக்கூடிய பகுதியான பாபநாசம் அணையில அந்த பகுதியில முழுமையாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காலையிலிருந்தே தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது, அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் வரத்துங்கிறது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முதலாவதாக காலை 8 மணி நிலவரப்படி சராசரியாக 800 கன அடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில அது 10,000 கன அடியாக அதிகரித்தது. தற்போது இது தொடர்ந்து அதிகரித்து அதிகபட்சமாக 40,000 கன அடி தண்ணீர் வரைக்கும் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் வெளியேற்றக்கூடிய அளவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 15,000 கன அடி முதல் 20,000 கன அடி தண்ணீர் 2 மணிக்கு திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மாலை 3 மணிக்குள்ள படிப்படியாக இந்த தண்ணீர் அதிகரிக்கப்பட்டு 30,000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே 30,000 கன அடி தண்ணீர் பாபநாசம் அணையில திறக்கப்படும். வழியோர பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை, கடனா அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீர் என தாமிரபரணி ஆற்றில் அதிகபட்சமாக 60,000 கன அடி தண்ணீர் அளவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைத்து செல்போன் எண்களுக்கும் தண்ணீர் திறப்பது குறித்த தகவல்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது பாபநாசம் அணையினுடைய நீர்மட்டம் 129 அடியாக இருக்கிறது. 143 அடி வரைக்கும் அந்த தண்ணீர் தேக்க முடியும். அணையினுடைய மொத்த கொள்ளளவு அப்படிங்கிறது 5,500 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. இந்த சூழல்ல தற்போது இந்த நீர்மட்டம் அப்படிங்கிறது 5,000 மில்லியன் கன அடியை எட்டி இருக்கிறது. வரக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது முழுமையாக தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்படக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. அபிநயா, சிவமணி, இப்போ அந்த திறந்து விடப்படக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அங்க மழையோட தீவிரம் என்பது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இப்போ வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது எந்தெந்த ஊர்களுக்கு விடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆனாலும் கூட திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை வளப்படுத்தி தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியில வந்து கடல்ல கலக்கிறது. இந்த சூழல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்படும். திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பாபநாசம் முதல் பாபநாசம், விகேபுரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி நகர் பகுதி, அதோடு மட்டுமல்லாம தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் திறக்கப்படுவது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஏற்கனவே தகவல்களை தெரிவித்திருக்கிறார். மக்கள் தயாராக இருக்க வேண்டும். மின்சாரம் போனாலும் அவர்கள் மெழுகுவர்த்தி உள்ளிட்ட தேவையானவற்றை எடுத்து வைத்திருக்க வேண்டும். 2 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் அதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் அவர் மக்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாம ஒவ்வொரு கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர், கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளிட்டோர் மூலமாகவும் அந்த மக்களுக்கு எடுத்து உரைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா மழையின் அளவு அப்படிங்கிறது சற்றும் குறைந்தபாடில்லை, தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய தண்ணீருடைய அளவு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, சிவமணி, இப்போ இந்த திருநெல்வேலி மட்டும் இல்லாம அந்த தென் மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இது மாதிரியான வெள்ள நீர் தேக்கம், இந்த மாதிரியான சூழல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட போது அடிப்படை தேவைகளுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த மாதிரியான சூழல் அங்கு இல்லாமல் இருப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கு?
நிச்சயமாக. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிரதான அணை அப்படிங்கிறது பாபநாச அணை மட்டுமல்ல, சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளும் இருக்கிறது. மணிமுத்தாறு அணையை பொறுத்த வரைக்கும் தற்போது தண்ணீருடைய அளவு மிக குறைவாகவே இருக்கிறது. 45% அளவிற்கு மட்டுமே அந்த அணையில தண்ணீர் இருக்கிறது. அந்த பகுதியில் அதாவது மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை, கனமழை அப்படிங்கிறது அங்கே அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகுது.